இது வந்து ஐயப்பன் சீசன் இல்லையா? அதான் வழக்கமா ஒரு பஜனை பாட்டு வர்றாங்க. "இதோ வராரு ஐயப்பன், அதோ வராரு ஐயப்பன்" அப்படின்ற பாட்டு வர்றாங்க. அந்த மாரி அமித்ஷா இதோ வராரு, அதோ வராருன்னாரு. கடைசி வரையும் வருவாரா, வரமாட்டார்ன்றவரு கடைசியா ஒரு வழியா வந்துட்டார். அவரு எதுக்காக வந்தாரு அப்படின்றது தான் இப்ப ஹைலைட். எதுக்கு வராருன்னா, மோடி பொங்கல் கொண்டாடுறதுக்காக அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காரு. மோடி பொங்கல் கொண்டாடணும்னா, மோடிஜி வந்து தான் இங்க பொங்க வைக்கணும். ஆனா அமித்ஷாஜிய வச்சே நீங்க வந்து இங்க பொங்க வைக்கிறீங்கன்னா, அப்ப நாங்கலாம் ஏமாந்தவங்களா? தமிழ்நாட்டுல இருக்கவங்கலாம் மோடி பொங்கல்னு பேர் வைப்பீங்க. ஆனா அமித்ஷாஜி வந்து பொங்கல் வச்சுட்டு போவாரு. நாங்க வந்து மோடிஜி வருவாருன்னு வெயிட் பண்ணுவோம். உங்க லெவலுக்குலாம் மோடிஜி வரமாட்டாரு. அமித்ஷாஜி தான் வருவாரு அப்படின்னு எங்கள நீங்க டென்ஷன் ஆவீங்க. நாங்க அத கேட்டுக்கணுமா? இது என் டென்ஷன் இல்ல. எடப்பாடி அவர்களுடைய டென்ஷன். ஏன் இத அவ்வளோ உறுதியா சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வாட்டி அமித்ஷாஜி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இவர் போய் விமான நிலையத்தில வரவேற்கல. யார் யாரெல்லாம் போய் வரவேற்றிருக்காங்க அமித்ஷாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா பாஜக கட்சியில இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் அவர்கள், தமிழிசை அவர்கள் இவங்கெல்லாம் போய் வரவேற்றிருக்காங்க. அதிமுக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால, தங்கமணி அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் போய் வந்து வரவேற்றிருக்காங்க. இவர் வந்து இறங்குனோனே, எங்க நம்மளுடைய அடிமை இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா, இந்த 1000ல் ஒருவன் படத்துல வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு டயலாக் வரும். கூடிய சீக்கிரமே இந்த பூமி சொர்க்கபுரி ஆகிவிடும் போல இருக்கிறது. எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமையின் உழைப்பால் தானே. அதில் என்ன சந்தேகம்? நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை நீள்கிறது அப்படின்னு ஒரு டயலாக் வரும். இந்த டயலாக் அப்படியே வந்து அமித்ஷாஜி வந்து இந்த அமித்ஷாஜி எடப்பாடிஜி அவர்களுக்கு வந்து பொருத்தம். ஏன்னா அவர் வந்து இறங்கணும்னு கேட்டிருக்காரு. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலி. ஆனால் கூட்டணியில் தான் பிரச்சனை செய்கிறார்கள். ஏன் அப்படின்னா இவர் இங்க வந்த விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகக்குள்ள ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் கொண்டு வர போறியா இல்லையா? இல்லன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம கூட அண்டர் டீலிங் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு அவர் ஒத்து வராரா இல்லையா? இதையெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தொகுதி பங்கீடு பண்ணிரலாம். நேத்து காங்கிரஸ்குள்ள ஒரு 1 மாசமா தான் பிரச்சனை போயிட்டு இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இவங்க என்னென்னவோ வச்சு பார்த்தாங்க. காங்கிரஸ் வந்தது முடிவு எடுத்தது. ஆமா எங்க கூட்டணியில பிரச்சனை இல்ல. கூட்டணி இதே கூட்டணி தான். திமுக, காங்கிரஸ் கூட்டணி தான். தொகுதி பங்கீடையும் பேசி நாங்க முடிவு பண்ணிப்போம். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லன்னு முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க என்னைக்கு கூட்டணி வச்சாங்களோ, அந்த தேதியிலிருந்து பிரச்சனை தான். கூட்டணி யார் கூட? நாங்க தான். எங்க கூட இன்னும் வலிமையான கட்சிகள் வரும். வலுவையான கூட்டணி வரும். தாவேக்காவே வரும் அப்படின்னு இவரே ஆள செட் பண்ணி எடப்பாடி அவர்கள் கொடியெல்லாம் ஆட்டி பார்த்தாரு. எதுவுமே வேலைக்கு ஆவல. கடைசி வரை நேத்து கட்சிய ஆரம்பிச்ச தாவேக்கா கூட இவங்கள மதிக்கல. ஸோ இப்ப இதெல்லாம் கழுவி ஊத்துவார் இல்லையா? வாங்க உட்காருங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்று சேர்த்து விடலாமா? அமமுக கட்சி அதாவது டிடிவி அவர்களை வந்து மறுபடியும் நம்ம என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்துடலாமா? அப்படின்ற கேள்வியெல்லாம் இவரை கேட்பாங்க அப்படின்னோடனே மோடி பொங்கல்னோடனே மோடி வருவாரு பார்த்தா அமித்ஷாஜி வராரு. இதுதான் சமயம். கைப்புள்ள எடி வண்டியை நம்ம உடனே பிரச்சார பயணத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு இந்த பக்கம் அமித்ஷாஜி வந்தோடனே அந்த பக்கம் எடப்பாடிஜி வந்து பிரச்சார பயணத்துக்கு வந்திருக்காரு. கிளம்பியிருக்காரு. இப்போ இதை கேட்டிருக்காரு எங்க நம்மளுடைய ஒன் ஆஃப் த மெயின் அடிமை A1 அடிமை எங்க அப்படின்னு கேட்டோடனே இல்ல பிரச்சார பயணத்துக்கு போயிருக்காரு. ஓ அவர் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா நான் வந்தா வரமாட்டாரான்னு கேட்டோடனே அவர் மோடிஜி வந்தாதான் வருவாராம். ஏன்னா மோடி இந்த நாட்டுடைய பிரதமர். அதனால அவர் வந்தா வருவார். ஏன்னா போன வாட்டி மோடிஜி அவர்கள் வந்தபோது இதே மாதிரி பிரச்சார பயணம் இருந்தது. அந்த பிரச்சார பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்து திருச்சி ஏர்போர்ட்ல கும்பிடு போட்டு அவர் ஸ்டைல்ல வழக்கமா பெண்டிங் போடுவார் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங்கோட வெல்கம் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் ரேஞ்சுக்கு அவர் வந்து மோடிஜி வந்தாதான் வருவாராம். நீங்கள மாதிரி அமித்ஷாஜி உள்துறை அமைச்சரெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சந்திக்க மாட்டாராம். அவருக்கு பிரச்சாரம் தான் முக்கியமா அதனால போயிட்டாரா அப்படின்னு கதை கட்டி விட்டுருக்காங்க. அமித்ஷாஜி ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு. ஒழுங்கா ஒரு கூட்டணி ஒழுங்கா ஒன்று சேர்க்கறதுக்கு வக்கு இல்ல. உனக்கு அமித்ஷாஜி வந்தாதான் வந்து சந்திப்பியா அப்படின்னு கர்ண கொடூரமா டென்ஷன் ஆயிருக்காரு. இதுக்கு நடுவுல செங்கோட்டையன் அவர்கள் வேற பத்த வச்சிருக்காரு. அவர் என்ன பத்த வச்சிருக்காங்கன்னா போய் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் வந்து உங்க கட்சியில கூட்டணி வைக்க போறாங்களே, அதாவது டிடிவி அவர்களுக்கு வந்து தனியா கட்சி இருக்கிறதுனால தாவேக்க கூட கூட்டணி வைப்பாரு. ஓபிஎஸ் அவர்களுக்கு அட்ரஸ் இல்ல. அவருக்கு ஒரே இருந்த அட்ரஸ் ஏடிஎம்கே அதையும் தொலைச்சிட்டாரு. ஸோ அதனால இப்ப அவருக்கும் தனியா கட்சி இல்லாதனால எப்படி செங்கோட்டையன் அவர்கள் போய் நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களை தன்னுடைய தலைவர் அப்படின்னு வெக்கமே இல்லாம கும்பிட்டு போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? அதே கும்பிட ஓபிஎஸ் அவர்களும் போட்டு ஆகுறாங்களா? அப்படின்ற கேள்வி கேட்டது. ஆமா கண்டிப்பா நான் மட்டும் கும்பிடு போட்டா பத்தாது. என் கூட இருந்த ஓபிஎஸ் அவர்களும் கும்பிடு போட வைப்பேன். வெகு விரைவில் அவரும் வந்து தாவேக்கால வந்து சேருவாரு. ஓபிஎஸ் அவர்கள் சேருவாரு. டிடிவி அவர்களும் வந்து கூட்டணிக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமா அந்த 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேர். ஏன்னா தாவேக்கால இருந்து என்னைக்குமே உருப்படியா ஒரு கண்டிஷனான ஒரு அறிக்கை அப்படின்றது வரவே வராது. தகவலா தான் வரும். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க.
அதாவது கட்சியில சேர்றாங்களோ இல்லையோ கூட்டணிக்கு அந்த 2 முக்கிய புள்ளிகள் வருவாங்க அப்படின்னோடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அது ஓபிஎஸும் டிடிவி அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வேற ஆப்ஷனே இல்ல. ஏன்னா இந்த பக்கம் டிடிவி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் இபிஎஸ் அவர்கள் ரோட்ல போற ஒருத்தனை கூட என் பொண்ணை குடுப்பேன்டா, ஆனா இவனுக்கு குடுக்க மாட்டேன்டா அப்படின்னு பழைய தமிழ் சினிமால ஒரு டயலாக் வரும் இல்லையா? அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார வேணாலும் வந்து முதல்வர் வேட்பாளரா போடுங்க. அதிமுக. ஆனா இபிஎஸ் அவர்கள போட்டுட்டு இருக்கவரு எடப்பாடி அவர்கள போட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஸோ இப்ப இதெல்லாம் கூப்பிட்டு இந்த பிரச்சனைய எல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து கூப்பிட்டா இவர் வரல, ஓடி போயிட்டாரு. இப்ப என்ன விஷயம்னா, ஓபிஎஸ் அவர்கள உள்ள கூட்டிட்டு வந்தா இவரோட பதவிக்கு பிரச்சனை. யாருக்கு? எடப்பாடி அவர்களுடைய பதவிக்கு பிரச்சனை. டிடிவி தினகரன் அவர்கள் உள்ள வந்தாலும் அதேதான். எடப்பாடி அவர்களுடைய பதவிக்கு பிரச்சனை. இப்படி எனக்கு தெரிஞ்சே நான் 2 ஆபத்த உள்ளே கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு என்கிட்டயே சொல்றீங்களே, உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும்? அவ்வளோ மோசமான அடிமையா நானு? அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. யாரு? அதாவது எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, எப்படியும் பாஜகவுடைய பி டீம் தான் இந்த தாவேகா. இப்ப அதுல சேர்ந்தா என்ன? இதுல சேர்ந்தா என்ன? அப்ப என்னுடைய டீம்ல நான் சேர்த்துக்கிட்டேன்னா, நான் தான் வெயிட்டு. பார்த்தீங்களா? எனக்கு யாரு? ஏன்னா அவர் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, செங்கோட்டையன் வந்து ஒன்றிணைந்த அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுகன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒன்றிணைந்த அதிமுக யார் தலைமையில நடக்க போகுது? இப்ப சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு இந்த பக்கம் நிக்கிறதும், அந்த பக்கம் வந்து வெறும் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு நிக்கிறது. ஒன்றிணைந்த அதிமுக எது அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? 1000 இருந்தாலும் இந்த பக்கம் அமைச்சர்கள்லாம், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்ததுனால, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்ததுனால ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு பெரிய பிம்பமா பார்த்தாங்களோ, அந்த மாதிரி இங்க சசிகலா அம்மையார் காட்டிக்கிறார். நாங்க வந்து ஜெயலலிதா கூடயே இருந்தவங்க, எல்லாத்தையும் பார்த்தவங்க. நான் ஆட்சிக்கு வந்தாதானே, நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. ஆமா, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு கதை முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான மோசமான முடிவு தமிழ்நாடு மக்கள் எடுக்க மாட்டாங்க. அது வேற கதை. இப்ப கதை என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் கீழ ஓபிஎஸ் அவர்கள், டிடி அவர்கள், தாவேகா, அதுக்கப்புறமா சசிகலா அப்படின்னு வந்து நிக்கும்போது, இதுதான் ஒன்றிணைந்த அதிமுக. இந்த ஒன்றிணைந்த அதிமுக தாவேகா கூட கூட்டணி வச்சிருச்சு. அதிமுக அதிருப்தியாளர்கள், திமுக அதிருப்தியாளர்கள், அதிமுக பிளஸ் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாரும் வந்து எங்க கிட்ட ஓட்ட போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இது பத்தாவதுக்கு பியூஎஸ் கோயல் வரல சொல்லியிருக்காருல்ல, திமுகவின் சிறுபான்மையர் ஓட்டை சரிபாதியாக, அதாவது கிறிஸ்துமஸ்க்கு வந்து கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பாஜக ஆள்ற மாநிலத்துல அடிச்சு நொறுக்குறாங்க. அதுக்கு கூட வாயை திறக்காத விஜய் அவர்கள் தான் சிறுபான்மையருக்கு தலைவர். அந்த சிறுபான்மையர் ஓட்டை வந்து நமக்கு தம்பி திமுகல இருந்து நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருவாரு. ஸோ நம்மளோட பி டீம் தான் அவர்னு சொன்னாங்களே. ஸோ இந்த பி டீமை நான் ஸ்ட்ராங் பண்ணா மேல அமித்ஷா என்ன முடிவுக்கு வருவார்னா, நேரடியா இல்லைனாலும் எப்படியும் நம்ம பாஜக வந்து எந்த கட்சியோட கூட்டணி போட்டாலும் அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம இங்க இருக்கிறத வச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம். அந்த பக்கம் தம்பி நம்ம விஜய் தம்பி வந்து இந்த பி டீம், அதாவது அதிமுக ஒன்றிணைந்த தலைமை, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில ஒன்றிணைந்த அதிமுக பிளஸ் டிடிவி பிளஸ் வந்து தாவேகா அப்படின்னு இந்த டீம் வந்து பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஒவ்வொருத்தரா அதிமுக வந்து போய் நாங்க வந்து அதாவது தாவேகால போய் சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அமித்ஷா ஜிக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, பாஜகக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, நான் வந்தா ஒரு மாநிலத்துல மாநில கட்சியை உடைக்கிறது, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதா எங்க ஸ்டைலு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நாங்க உடைக்க வேணாம், அவங்களே தனித்தனியா உடைச்சிட்டு ஒண்ணு சேராம. இப்போ மத்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சியை உடைக்கிறதா பாஜகவுடைய வெற்றி. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை ஒன்று சேர்ந்தாதான் அது பாஜக வெற்றி. ஏன் வெற்றி அப்படின்னா, இவங்களால கண்டிப்பா ஓட்டு போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. எப்படி மற்ற மாநிலத்துல ஓட்டு திருடி எஸ்ஐஆர்ன்ற ஒரு நடவடிக்கை மூலியமா ஜெயிச்சு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க கணக்கு காட்டுறதுக்கு இந்த ஒன்றிணைந்த அதிமுகன்றது வேணும். இந்த ஒன்றிணைந்த அதிமுகவில் தான் பாருங்க சிதறினவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு மந்தையிலிருந்து கலைந்து போன ஆடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து விட்டது. ஸோ இந்த ஒன்றிணைந்த அதிமுக பார்த்து மக்கள் மனசு மகிழ்ந்து ஓட்டை போட்டு தள்ளிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற பிம்பத்தை காட்டணும். இதை காட்ட விடாம இபிஎஸ் அவர்கள் தடுக்கிறார். உண்மையில இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறார். அவர் மட்டும் தலையாட்டிருந்தா இன்னைக்கு எல்லாருமே ஒன்று செய்திருக்காங்க. அதுல ஒரு ராஜதந்திரி அவர். ஏன்னா போன வாட்டி எப்படி
எப்படி பாராளுமன்ற தேர்தலை கடைசி வரைக்கும் நான் கூட்டணி தான் கூட்டணி தான் கூட்டணி தான் கழட்டி விட்டாரோ, அது மாதிரி இந்த வாட்டி என்ன பண்றாருன்னா, கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல கூட்டணி இல்லைன்னு பாஜகவுக்கு ஆப்பு வைக்கிறார். இப்ப கடைசிக்கு பாஜக என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா, ஒண்ணு நீ வந்து ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஒன்று சேர்ந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்னா நின்று தேர்தல் சந்திப்போம். இல்ல எடப்பாடி அவர்களை தூக்கி போட்டு இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி அவர்கள் மற்றும் இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவர்கள், இவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு கூட்டணியா ஆர்கனைஸா பண்ணலாம். இந்த பக்கம் விஜய் அவர்கள் என்ன பிரச்சனை கொண்டு வராருன்னா, ஆனா நான் ஊரெல்லாம் என் தம்பிகளையும் அணில் தம்பிகளையும் வந்து நம்ப வச்சுட்டு இருக்கேன். பாஜக வந்து என்னுடைய கொள்கை எதிரின்னு. எப்படிப்பா கொள்கை எதிரியா இருந்தாலும் எந்த வகையிலும் வாயை திறந்து ஒன்றிய அரசு, அமித்ஷா, மோடி அப்படின்னு குறிப்பிடாம இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து பாஜக ஒரு கொள்கை எதிரி நான் நம்ப வச்சிருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை போயிடும். 2வது நான் தான் முதல்வர். இந்த பக்கம் எப்படி எடப்பாடி அவர்கள் அடம்பிடிக்கிறார்ல, நான் தான் முதல்வர்னு, அந்த பக்கம் விஜய் அவர்கள் அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. நான் தான் முதல்வர் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். எனக்கு கீழே இவங்கெல்லாம் வந்து ஒத்துப்பாங்களா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்வியை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. இதனால தான் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. ஒன்று ஜெயிலுக்கு போறியா, இல்லை எங்க கூட கூட்டணிக்கு வரியா. அதனால தான் இப்போ அவசரமா சிபிஐ விசாரணையில விஜய் அவர்களை உள்ள சேர்க்கணும், ஏஎஃப்ஐ குற்றவாளியா அவரை வந்து நாங்கள் உள்ள சேர்க்கிறோம், சார்ஜ் ஷீட் போடுறோம் அப்படின்னு அதிரடியான நடவடிக்கையில சிபிஐ இறங்கியிருக்கு. ஸோ இப்போ தெரியுதா சிபிஐ ஏன் டக்கு 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 டக்குன்னு விசாரணை முடிக்குது. அடுத்தது விஜய் அவர்களை வந்து இந்த ஜனவரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜனவரிக்குள்ள கூட்டணி முடிவாயிருக்கணும், ஜனவரிக்குள்ள சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஜனவரி ஆரம்பமாயிருச்சு, விஜய் அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பக்கம் கூட்டணிக்கு வரியா, இல்ல அந்த பக்கம் நான் வந்து உன்னை விசாரணைக்கு உள்ள கொண்டு வந்து நீ தான் குற்றவாளின்னு ஏற்கனவே எல்லா சாட்சியங்களும் தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு. நீ பண்ணதுதான் குற்றம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நாங்க வந்து சாட்சி ரெடி பண்ணோம்னா தமிழக அரசே வந்து கொடுத்துருக்கு. இப்போ திமுக தன்னை வந்து தன்னை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக கொடுத்த அந்த சாட்சியத்தை வச்சு பாஜக உன்னை நான் ஆக் பண்ற, எப்படி சொல்ற தம்பி, 2 ஆப்ஷன் தான் உனக்கு, என்ன பண்ண போறன்ற முடிவை எடுத்துக்கோ அப்படின்ற முடிவை பால வந்து விஜய் அவர்கள் கோர்ட்லயே போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இடியாப்ப சிக்கலா இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரச்சனைக்கு முடிவுரை எப்படி எழுத போறாங்க அப்படின்றது விஜய் அவர்கள் கையிலும் எடப்பாடி அவர்கள் கையிலும் தான் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த இடியாப்ப சிக்கலை எப்படி இவங்க குருமா ஊத்தி பசங்க அடிச்சு காலி பண்ண போறாங்க அப்படின்றத வெகு விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சிபிஐ சொல்ல போனா சுருக்கமா சிபிஐ விசாரணை நெருங்க நெருங்க இதோடைய முடிவு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.